வணக்கம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு நடிகர் கே ராஜன் அவர்களுடைய பையன் பேசுகிறேன். என் பேர் சுரேஷ் ராஜன். அவங்க அவருடைய பொண்ணு ராஜேஸ்வரி அன்பு. நாங்கள் இப்போ அப்பா இருந்தது சினிமாவுக்கு தொழிலுக்கே சினிமாக்கே லாஸு. இவ்வளோ பெரிய மகா ஜாம்பவான இழந்தது சினிமா திரையுலகம். அவரை மாதிரி யாரும் வராது. அதனால் இது என்ன ஒன்று, இப்போது அப்பா சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார். பெரிய லெவலில் ஜெயிச்சார். விநியோகஸ்தர் சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அவர் பற்றி தப்பாக ஏதோ போட்டாங்க. எந்த இதுலேயும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். அவர் யாருக்கிட்டேயும் பணம் வாங்கலை, கடன் வாங்கலை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பாக போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. என்ன யார் யார் வாங்கினது அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, இதுலேயும் இருக்குது யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டையும் வாங்கலை. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதில் மன உளைச்சல் ஆகி தான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல. ஃபோனும் எடுக்கலை. பண்ணால் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் ஃபோன் பண்ணி யாருமே எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமாக இருந்தார். 2 வருஷமாக அது அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் 3 தடவை நாங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் மேக்கர் வச்சு நாங்கள் வந்தோம். நல்லா இருந்தார் 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். யாருமே எடுக்கலைன்னு சொன்னோடனே மன உளைச்சலில் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ் தவிர இது இல்லை. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும், உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிட்றேன். அவரை பற்றி தப்பாக எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால் நல்லபடியாக எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பாக எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன்.